சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ கடவுளே, அப்பாக்கு போன் பண்ணா கிடைக்கல. ஒருவேளை நமக்கு முன்னாடி அவர் ஆபீஸ் போயிட்டாருன்னா நாங்க வேலை பார்க்கலன்னு தெரிஞ்சிருமே. இப்ப நான் என்ன பண்றது? ஷோ அம்மாக்கு கால் பண்ணலாம். ஏய், என்னடி இது? காலையில தான் போன் பண்ண, அதுக்குள்ள இன்னொரு தடவை பண்ணிருக்க. போன் பண்ணா ஒரேடியா போன் பண்ணுவ, இல்ல கண்டுக்கவே மாட்டேன், அப்படிதானே? ஐயோ அம்மா, ஏன் அவசரம் புரியாம நீ எதோ பேசிட்டு இருக்க? என்னடி ஆச்சு? அம்மா, நான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேம்மா. ஐயோ, என்னடி சொல்ற? அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா? ஐயோ அம்மா, பிரச்சனை இங்க இருக்கிறவங்களால இல்ல, உன்னாலதான். என்னாலயா? நான் என்னடி பண்ண? அப்பா என்ன பாக்க வராருன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? என்னது? அப்பா உன்னை பாக்க வராரா? அப்ப உனக்கு எதுவுமே தெரியாதா? ஐயோ, நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி. ஐயோ அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அப்பா எனக்கு போன் பண்ணி கடவுளே, சர்ப்ரைஸ் சொன்னது இதுக்குதானா? நான் எவ்வளவோ கேட்டேன்டி, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்ண போற? அதாம்மா எனக்கும் புரியல. கதிர கத்தியால குத்த வந்தாங்கன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு ஐடென்டிஃபிகேஷன் பெரைட்ல நான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணுமா? அங்க என்னடான்னா அப்பா என்ன தேடி சென்னை ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காரு. ஐயோ, எனக்கு தலையே சுத்துதே. நான் மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அடையாளம் காட்டலன்னா தாத்தா குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரும் என்ன வெறுத்துருவாங்கம்மா. கரெக்ட் டைமுக்கு நான் சென்னைக்கு போகலன்னா நான் வேலைக்கு போகாம போய் சொல்லி ஏமாத்துறது அப்பாக்கு தெரிஞ்சிரும்மா. இப்ப நான் என்னம்மா பண்றது? நீ பேசாம பெங்களூர் கிளம்பி வந்துரு, நம்ம பாட்டுக்கு இங்கே இருப்போம், எந்த பிரச்சனையும் வராதுடி. உன்கிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாரு. ஏய் ஏய் நர்மதா, அண்ணா, டவுனுக்கு போற பஸ் எப்போ வரும்? இதோ இப்போ வந்துருமா. கேட்கலாமா வேணாமா? ஆமா, அந்த கோதண்ட வீட்டுல தங்கி இருந்திய அந்த பொண்ணு தானே நீ? ஆமா. நீ ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல சாட்சி சொல்ல போறேன்னு கலிவர்தன் ஆளுங்க வந்து கோதண்ட வீட்டு ஆளுங்க கிட்ட கலாட்டா பண்ணானுங்களாமே. அதுக்கு பயந்தானே ஊருக்கு போற? அது இல்லம்மா, அவசரமா போறியே, அதாம்மா கேட்டேன். ஆமா, இந்த ஊர்ல பிரச்சனைக்கா பஞ்சம்? இப்பவும் பிரச்சனைய பத்தியே நான் பேசிட்டு இருந்தா என் தலையே வெடிச்சிரும். பஸ் வந்துரும்ல? கண்டிப்பா வந்துருமா. இந்த பஸ்ஸை விட்டேன்னு வச்சுக்க, சாயந்தரம் 5 மணிக்கு தான் பஸ். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நான் அவசரமா போய் ஆகணும். பயப்படாத, கண்டிப்பா பஸ் வரும். அப்பா, அது போதும். ஐயாக்கு பயந்துகிட்டு அறக்க பறக்க அவசரமா ஊரை விட்டு போறா. முதல்ல இந்த விஷயத்த கலிவர்தன் ஐயா கிட்ட சொல்லணுமே. நர்மதா, நர்மதா, என்னடி ஆச்சு? பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. நீ கூப்பிட்டது பக்கத்துல இருக்கிற எனக்கே கேக்கல, உள்ள இருக்கிற அவளுக்கு எப்படி கேட்டிருக்கோம்? நல்லா அடி வயித்துல இருந்து பெரிய குரல் எடுத்து நர்மதா அப்படின்னு சத்தமா கூப்பிடுக்கா. எங்க கூப்பிட்டு பார்க்கலாம். ஆக்ஷன்.
என்கிட்ட வாங்கி கட்டிக்க போற வாடி. நர்மதா, நர்மதா, நர்மதா. ஏய், என்னடி அவ வீட்ல இல்ல? ஒருவேளை அந்த கலிவர்தன் கும்பலுக்கு பயந்துகிட்டு ஊரை விட்டு ஓடிட்டாளா? இல்லையே, என் கதையில வர ஹீரோயின் ஓடுறதுக்கு சான்ஸே இல்ல. ஒருவேளை எஸ்கேப் ஆயிட்டாலோ? ஏய், இதத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளை நம்பாதீங்க நம்பாதீங்க, கண்டிப்பா அவளால ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி. இப்ப பாரு, அவ எஸ்கேப் ஆயிட்டா. அச்சச்சோ, அப்போ கெத்தா போன ராகினி வெத்தா வந்து நிக்கணுமா? சரி, முதல்ல அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம். சொல்லு. ஏய், நான் தான் சொல்ல சொல்ல நீ அந்த நர்மதாக்கு சப்போர்ட் பண்ணல பாரு. இப்ப அவ புத்தியை காமிச்சிட்டா. என்ன சொல்ற? அவ இந்த வீட்ல இல்ல, எஸ்கேப் ஆயிட்டா. ஏய், நல்லா தேடி பாத்தியா? ஏய், தேடி பார்க்காமலையா நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன்? நல்லா தேடி பார்த்துட்டேன்டி, அவ இங்க இல்ல. அங்க இல்லன்னா வேற எங்க போவா? கண்டிப்பா அவ இந்த ஊரை விட்டு ஓடி இருப்பா. இன்னைக்கு உன் ராசி பலன்ல போட்ட மாதிரியே நடக்க போகுது. அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அவள ஏய், ஒரு நிமிஷம், நீ போனை கட் பண்ண. ஏய், என்னடி ஆச்சு? அவ இங்கதான் நின்னுட்டு இருக்கா, போய் என்னன்னு பாக்குறேன். என்னவா? அவ என்னவோ அங்கதான் இருக்காளாம். கட் பண்ணடின்னு கட் பண்ணிட்டா. என்ன? அச்சச்சோ, இவ வேற நம்மள பாத்துட்டாலே. இப்ப மட்டும் நான் சென்னைக்கு போலனா அப்பாக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிரும். கடவுளே, எப்படியாவது என்ன காப்பாத்து. இதுக்கு எனக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்குற? எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லையே, ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நீ என்ன சின்ன குழந்தையா ரோட்ல வந்து விளையாடுறதுக்கு? இல்ல, காலையில எழுந்திருச்சு வாக்கிங் போலான்னுதான். ஏதோ தெரியாம இவ்ளோ தூரம் வந்துட்டேன். அதான் திரும்பி போறப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமேன்னு. ஏய், நீ என்ன கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்க? அந்த ரவுடிங்க எல்லாம் உன்னை ஏதாவது பண்ணணும்னு அந்த கோதண்டம் வீட்டுக்கே வந்து தகராறு பண்ணிட்டு போயிருக்கானுங்க, தெரியுமா? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு தனியா தெரிஞ்சிட்டு இருக்க. அவங்க உன்னை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது?